அதை விட மடி தான் சுகமாக இருக்கு போல். ம். ரசகுல்லா மண்டை வளையலாம். வாழை பிடிச்சி விளையாடு. இது தூங்காது போலையே, விளையாடிட்டு இருக்க. மடியிலே தூங்குது. எப்படி போய் வெண்ணி போடுறது? அது சரி, மடியில் படுத்து தூங்கணுமா? சில குட்டி பூனையிலேருந்து மடியில் தான் தூங்கும். தூங்கினோடனே அந்த பாக்ஸுக்குள்ளே போய் படுக்க வைப்பேன். உடனே எந்திரிச்சிரும். மடியில் தூங்கியே பழகிருச்சு. அதனால தான் நான் வந்தோடனே படுத்து தூங்குது. பாலை குடிச்சிட்டு இதை தூங்கிடுச்சு. எப்படி நான் பெட்டில் எடுத்து போட்டு போவேன்? முழிச்சிருமே. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு, வந்தோடனே தூங்குறதுக்கு. சின்ன பிள்ளை மாதிரி பாலை குடிச்சிட்டு படுத்துருச்சு பாருங்க. ஏடா, டைமண்ட் கூட படுத்துக்கோ. அம்மா போய் இது வெண்ணி போட்டு வரேன். ம். வா, அங்கே படுத்துக்கோ. பெட்டில் படுத்துக்கிறா. பெட்டில் படுத்துக்கோ. அச்சோ, மடிக்கு தான் வருது. மடியில் தான் படுக்கணுமா? ஆ, அச்சோ, மடி சுகம் கேட்குது இந்த குழந்த. எல்லாரும் சொன்னாங்க மடியிலே இருந்து பழக்காதீங்கன்னு. வளர்ந்தோடனே மாறிடும் நினச்சேன். என்ன கீழே படுக்க மாட்டேங்குது, மடியில் வந்து படுத்துக்கிச்சு. வேலை பார்க்கணுமேடா செல்லக்குட்டிமா. எப்படி இதில் படுக்க வச்சோன்னே பெட்டுக்கு மேலே ஒரு தலாணி வச்சு அதில் படுக்க வைக்கிறேன். படுக்காமல் மறுபடியும் வந்து மடியில் வந்து படுத்து தூங்குது. எங்கேயுமே விடாது போல என்ன. அவ்வளோ பாசம் ஏண்டா, அவ்வளோ பாசம். அதிசயமாக தான் இருக்குது. ஏன் தோற கீழே படுக்க மாட்டிங்களா? பெட்டில் மடியில் தான் படுப்பீங்களா செல்லக்குட்டிமா?